Second match between Salem Sport and Madurai Panthers. So first ball டாட் விட ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரை பேண்டர்ஸ்க்காக அந்த சைடில் கோபி இருக்காரு மட்டும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து அஸ்வின் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆஃப் ஷாட் அண்ட் கொஞ்சம் பின்னாடி போயிருக்கலாம். டைமிங் அதிகமாகவே இருந்தது. ஒரு சிங்கிள் மட்டுமே. அண்ட் ஸ்ட்ரைக் ராஜேந்திரன் வந்திருக்காரு. அவருக்கான ஒரு பால் லே கடர் அண்ட் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு. திரும்பி ஒரு பால் லே கடர் மேலே வந்திருக்கு. டாட் பால் லே கடர் ஒரு சின்ன நேக். நாங்கள் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும். இப்போ லெக்ல ஒரு பெரிய கனெக்ஷன் அண்ட் ஹியூஜ் ஒன். ஸோ செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் லெக்ல ஒரு பெரிய ஸ்விங் அண்ட் இந்த வாட்டி ஹைட் எறிகிற மாதிரி தான் இருக்கு. கையிலே விழுந்துரு விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க டீம் மதுரை பேந்தர்ஸுங்க. நம்பர் 3 பொசிஷனில் நீமன் பிரபு வந்துருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டில் ஹிட் அண்ட் அது ஃபீல்டரை தாண்டி இருக்கு. நல்ல ஒரு சேவ் அங்கே பவுண்டரியை. ஸோ சடனாக 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு டீமுக்காக. அடி ஷார்ட் முயற்சி லோ ஃபுல் டாஸ் எடுத்து அடிக்க முடியல. ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் விக்கெட் லாஸ் பண்றாங்க டீம் மதுரை பேந்தர்ஸ். இருக்காங்க ப்ளே பண்ணிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் ஷாட் அண்ட் கேப்ல திருச்சிட்டு போல் பால் நல்லா ஷாப்புங்க. ஸோ இது வரைக்கும் இந்த டீம் மட்டுமே 2 பவுண்டரி கிட்ட சேவ் பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஒரு டவுன் மட்டுமே. இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. 3வது ஓவர் கண்டிப்பாக கதிர் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ப்ளே பண்ணியிருக்காங்க. குயிக்காக ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் திரும்பி வச்சுனானே சைடு தப்பிலர். ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் பேக் த டார்கெட் அண்ட் விக்கெட். விக்கெட் நம்பர் 3 லாஸ் பண்றாங்க டீமிங்க. அவங்க ஆட பார்த்தாங்க. பட் எஜ்ஜிங் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. Ball over and straight to the bowler. Dot ball. ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4வது ஓவர் பால் ஆஃப் கலர். ஆஃப் கலர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆஃப் கலர் அங்கேயே டூக்கஸ்ட் ஓடி இருக்காங்க. அடிக்கல. ஒரு சிங்கிள் மட்டுமே. லோவல் டாஸ் திரும்பி இங்கே டிஃபென்ஸ் ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. லோவல் டாஸ் அந்த காலிலே பட்டிருக்கு. ஓடல. டாட் பால் மட்டுமே. சாரியான மாதிரி போலரை தாண்டி இருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. உள்ளே வந்திருக்கு. இந்த டாட் பால் விட 4வது ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4வது ஓவர் கண்டினியூ பண்ண அஸ்வின் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லெக்ல ஒரு ஸ்ட்ரைக் அண்ட் மேக்ஸிமம் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 5வது ஓவர் 2 டீம்ஸுமே. சாரி 4வது ஓவர்னு சொல்லியிருப்பேன். இது 5வது ஓவர். ஷார்ட் பால் இந்த வாட்டி மிஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. லெக்கட அண்ட் எஜ்ஜிங் ஹைட் தான் இருக்கு. நம்பர் 4 லாஸ் பண்றாங்க மதுரை பேந்தர்ஸ். லாஸ்ட் பால் ஒரு வைடு பிளஸ் 1 இருந்தது. ஷார்ட் பால் அண்ட் லெக்ல ஹிட் அப்படியே கையில புடிச்சிட்டாங்க. விக்கெட் நம்பர் 5 லாஸ் பண்றாங்க டீம் மதுரை பேந்தர்ஸ். நம்பர் 7 பொசிஷன்ல நீமன் அஜித் வந்திருக்காரு. அவருக்கான பால் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒரு லாஸ்ட் பால் 5வது ஓவரில் பெரிய ஸ்விங் லெக்ல ஸ்ட்ரைட்ல அண்ட் மேக்ஸிமம் கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 5வது ஓவர் டீம் மதுரை பேந்தர்ஸ். 6வது ஓவர் பால் லெக்ல ஹிட் அண்ட் திரும்பி மீண்டும் கையிலே விழுந்திருக்கு. விக்கெட் நம்பர் 6 லாஸ் பண்ணுறாங்க எங்கள் டீம் மதுரை. ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே. திரும்பி சிம்பிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு.
நல்ல பால் குயிக்கிறோம் உள்ளே வந்து டாட் பால் சென்ட் டிஃபென்ஸ் அது போல ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ ஆறாவது ஓவரோட லாஸ்ட் பால் குயிக்கிறான் டிஃபென்ஸ் அண்ட் ஒரு விக்கெட் கம்ப்ளீட் ஆகுது. 7வது விக்கெட் இந்த இடத்துல லாஸ்ட் பண்ணாட்டி மதுரை பேண்டர்ஸ். 6வது ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 7th ஓவர் கண்டினியூ பண்ண தினேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லோபல் டாஸ் அவர் லெக்கில் மாறக்க முயற்சி ஒரு ஸ்ட்ரைட்டில் தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. சாதாரண முயற்சி திரும்பி சென்ட்ரலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. சாதாரண முயற்சி திரும்பி நல்ல பாலுங்க. இந்த ஆட்டி டபுள் கன்ஃபார்மு. ஒரு டபுள் மட்டுமே. காலையில் ஆகர அடிச்சது டாட் பால். லெக்ல எங்கேயோ தூக்கி அடிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் 7வது ஓவரோட லாஸ்ட் பால் மேலே டாட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. லாஸ்ட் ஓவர் கண்டினியூ கதிர் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஸ்டெப் டவுன் தூக்கி விட்டுருக்காங்க. பவுண்டரி போலையா போயிருக்கு. லாஸ்ட் பால் ஒரு வைடு இருந்தது. சுவிட்ச் அண்ட் உள்ளே விட்டுருக்காங்க. டாட் பால் மட்டுமே. ஸ்டெப் டவுன் லெக்ல கராசி இருக்காங்க. ஷார்ட் பால் அண்ட் கையிலே விழுந்துருக்கா. பெரிய எண்டு அது. விக்கெட். பால் சென்டிஃபிளா ப்ளே பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாஸ்ட் 2 பால் இருக்கு. ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரைக்ல சுரேஷ் நோ பால் சிக்னல் காட்சிருக்கு. ஸோ போன பால் வந்து உள்ள 3 பேர் தான் இருந்தாங்க. நோ பால். இதாட்டி ஃப்ரீ ஹிட்டு ஒரு சிங்கிள் அண்ட் ஸோ 1 பிளஸ் வெறும் ஒரு ரன் தான் கிடச்சிருக்கு லெக் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாஸ்ட் பால் அண்ட் சுவிட்ச் உள்ள விட்டுருக்காங்க. அண்ட் அங்கே விக்கெட் சிக்னலோட கம்ப்ளீட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப். இங்கே சேம் இம்பார்ட்டன்ஸுக்காக ஒன் ஸ்ட்ரைக்கில் ஆண்ட்ரூ வருவார் மற்றும் மதுரை பேண்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் அஜித் ஸ்டார்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் பாலே காலில் பட்டிருக்கு. அண்ட் லெக் பாய் டேரக்ட் ஹிட் பட்டிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். டாட் பால் மட்டுமே. ஆஃப் ஷாட் அண்ட் கேட்சா இல்லை மிஸ்ஃபீல் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல ஸ்விங் பேட்ல இருந்து முதல் யோஜன் வந்திருக்கு. பேட்ஸ்மேன் பேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் 6. பாலிங் அண்ட் பாலிங் ஏதாவது இருக்கு கீப்பர் கிட்ட. டாட் பால் மட்டுமே. இந்த வாட்டி ஸ்ட்ரைட்ல ஸ்விங் அண்ட் அது லாங் அண்டு கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள இந்த பேர் ஒரு டபுளும் எடுத்திருக்காங்க. மீண்டும் ஒரு பெரிய ஸ்விங் கிட்ட இருந்து அண்ட் என்னோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர். செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண கோபி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் கொஞ்சம் ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் அண்ட் சிங்கிள் மட்டுமே. லெக்ல இந்த ஆடி கராசி இருக்காரு. ஜான் மீண்டும் வர இந்த ஒரு பேட்ல இருந்து கிடச்சிருக்கு. பால் சென்ட்ரலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆஃப் சைடில் மிஸ்ஃபீல் பண்ணால் 2 கண்டிப்பாக. ஒரு சிங்கிள் மட்டுமே. சென்ட்ரலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் மிஸ்ஃபீல் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் இதாட்டி அந்த கேட்ச் எடுத்த கால் விக்கெட். விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் சேலம் ஸ்பாட்டன்ஸுங்க. நம்பர் 3 பொசிஷன் நியூமன் கதிர் வந்திருக்காரு. அவருக்கான பால் உள்ளே வந்திருக்கு. சுச்சேட்டியோட டாட் பால். ஸோ 3வது ஓவர் கண்டினியூ பண்ண அஜித் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் அஞ்சில் ஆஃபில் வெட்டி விட்டுருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பால் அவர் சவுல் பண்ணதை பார்த்து கரெக்டாக போட்டுருக்காங்க. அண்டு ஒரு மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பால் போய் வருவாங்க. அண்டு கீப்பர் தவிர விட்டுருக்காரு. இந்த அடி பைஸில் ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க. இப்போ அந்த கேப்பில் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த பேர் ஒரு டபுள் எடுத்துருக்காங்க கம்ஃபர்டபுளாக. நல்ல பாலுங்க. ஸோ அவர் ஷஃபிள் பண்ணதை பார்த்து வைட் ஆக வச்சாங்க.
இன்னும் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஏதோ சவுண்டு பேட்ஸ்மேனே டீசெண்டாக போயிருக்காங்க. அம்பேஸ் யாரும் கொடுக்கல. இதோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அதான் ஒரு நல்ல கட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டாட் பால் லெஃப்ட் சைடில் பெரிய ஸ்விங் ஆன மாதிரிச்சு. எந்த ஒரு சிங்கிள் டாட் பால். அதே தான் சென்சுரி ப்ளே பண்ணியிருக்காங்க. கேப்பில் ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் நீ கேன் பால் ஸ்ட்ரைட் வைக்கி மிஸ் ஃபீல் பண்ணியிருக்காரு. மீண்டும் ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க. இந்த பேர் லேக் கடை மீண்டும் ஒரு டாட் பால். சுவிட்ச் அண்டு கரெக்டான கனெக்ஷன். தப்பான பால். பவுண்டரியோட கம்ப்ளீட் ஆகுது. 4வது ஓவர் 2 நிமிஷம் இருந்தோம். 5வது ஓவர் கண்டினியூ பண்ண ராஜி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சென்சுரியாக ப்ளே பண்ணியிருக்காங்க. டபுள் கால் இல்லை ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபுல் டாஸ் பால் அண்ட் நம்பர் 3 லாஸ் பண்ணுறாங்க. டீம் சேலம் ஸ்பாட்டன்ஸுங்க போல் பண்ணுவாங்க. நம்பர் 5 பொசிஷனில் நியூ மேன்ஸ் எல்லாம் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்சுரியாக ப்ளே பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபுல் டாஸ் நாங்கள் ஃபீல்டர் கட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. நிகான் பால் பின்னாடி மிஸ்ஃபீல்ட். அதோட பேர் ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க. சிங்காலுமே அதான் ஸ்மாஷ் லைனோட முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை. ஸோ பிரகாஷ் கண்டினியூ பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பால் லெக்கில் நல்லா ஆஃபில் நடந்து போய் லெக்கில் ஒரு பெரிய ஷாட். அண்ட் மேக்ஸிமம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் 20 ரன் தான் அவே ஃப்ரம் வெட்டுன்னு இருந்த சிச்சுவேஷனில். சுவிட்ச் அண்ட் மேலேயே பட்டிருக்கு. டாட் பால் லெக்கில் பெரிய ஸ்விங் அண்ட் ஒயிட் பால் சிக்னல். குயிக்கர் அண்ட் சென்சுரியாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே டேரக்ட் ஹிட் பண்ணிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கோம். இப்போ பால் எங்கேயோ போயிருக்கு. அண்ட் டபுள் எடுத்துருக்காங்க ஓவர் த்ரோவில். 7 ஸ்பாட் டீம் 50 அடிச்சிருக்காங்க. நான் அதான் பால் அடி கபேக் பால் டாட் பால் போட்டிருக்காரு. சிங்கல்மே அண்ட் தவற விட்டுருக்காரு. இப்போ ஒரு சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே. சிங்கல்மே மேலே போட்டுருக்கு. இந்த டாட் பால் கூட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 6வது ஓவர். ஸோ 7வது ஓவர் பார்ப்போம். டாட் பால் விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதான் வித் த விண்ட் எண்டு வேறு சென்சுரியாக ப்ளே பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் ஷாட் கேப்பில் அண்ட் நாங்கள் சிங்கிள் அண்ட் டபுள் விக்கெட்டா. நம்பர் 4 லாஸ் பண்ணுறாங்க டீம் சேலம் ஸ்பாட்டன்ஸ். சிங்கிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபீல்டரை தாண்டி இருக்கு. ஒரு சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே. ஸோ வெற்றி பெறணும்னா தேவை 8 பாலுக்கு 6. 4 பால் அண்ட் வெளியே வந்துருக்குது. டாட் பால். ஸோ 7 பாலுக்கு 6 ஷார்ட் அண்ட் கேட்ச் இட்ட கால். டபுள் கால் இருக்கு. பேன். ஸோ இந்த விக்கெட்டோட 7வது ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ 2 சைடுமே 50-50 கேம் தான் இருக்குது. லாஸ்ட் ஓவர் கண்டிப்பாக கோபி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அண்ட் நாங்கள் 6 பாலுக்கு 6. ஸோ 6 பாலுக்கு 6ன்றது 1 பாலுக்கு 6 முடிச்சுட்டு நீங்கள் வெற்றி பெற்றுருக்காங்க. ஸோ மதுரை பேண்டர்ஸ் நினைக்கிறேன். இல்லை சேலம் ஸ்பாட்டன்ஸ். ஸோ மதுரை பேண்டர்ஸ் ஆடல இருக்கேன்.